அன்பான நண்பர்களே, மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே! நம்மளுடைய மனம் என்பது ஒரு சிறிய கம்பெனி போலத்தான். அந்த கம்பெனியில் 2 விதமான மேலாளர், அதாவது மேனேஜர்ஸ் இருக்கின்றார்கள். ஒருவர் வெற்றியாளர், மற்றொருவர் தோல்வியாளர். இந்த வெற்றியடையும் மேனேஜர் ஒரு சிறந்த மேனேஜர். ஆனால் தோல்வி அடைபவர் ஒரு டேமேஜர் என்று சொல்லலாம். மேனேஜர் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடியவர். ஆனால் இந்த டேமேஜரோ எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குவார். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் 2 பேருமே நம்முடைய சிறந்த மெய்காப்பாளர்கள் என்று. உதாரணத்துக்கு நீங்கள் வடிவேல் ஜோக்கை எடுத்துக் கொள்ளலாம். அதில் உங்கள் வெற்றியாளர் மற்றும் தோல்வியாளர் இந்த 2 பேருமே மெய்காப்பாளர்களாக, அதாவது பாடிகார்டாக உங்கள் 2 பக்கமும் வந்து கொண்டே இருப்பார்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இருவருமே மிக கீழ்ப்படிதல் உள்ள வேலைக்காரர்கள் தான். அதில் எள்ளளவும் ஐயமில்லை. நீங்கள் இட்ட வேலையை சட்டெனச் செய்வார்கள். நீங்கள் இருவரையும் சரிவர வேலை வாங்கவில்லை என்றால், அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சேர உங்களை ஒரு வழி பண்ணிவிடுவார்கள். பிறகு திரைப்படத்தில் வரும் வடிவேல் கதை தான் நமக்கு. அதனால்தான் இவர்கள் இருவரும் ராஜராஜ சோழன் படையைச் சேர்ந்த வலங்கை மற்றும் இடங்கை வீரர்கள் என்று கருதலாம். வெற்றியாளரை நமது நேர்மறை எண்ணங்களை தூண்டுவதற்கு பழக்க வேண்டும். தோல்வியாளரை எதிர்மறை எண்ணங்களை தெரிவித்து நமக்கு ஆபத்து உதவிகளாக அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதனை செய்தால் உங்கள் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாறுவது என்பது திண்ணம். இன்று என் சிந்தனையில் உருவான கருத்துக்கள்.